ஹாய், வெல்கம் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம ரொம்ப சீக்கிரமாக டேஸ்ட்டாக ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 200 கிராம் வெண்டைக்காய், ஒரு 15 வெண்டைக்காய் வரும், அதை சின்னதாக வெட்டிட்டு, மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே வரும். இது ஒரு 200லேருந்து 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துடணும். நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு முழுசாக வெந்து வந்துடணும். ஏன்னா நம்ம மோர் குழம்புல ஃபைனல் ஸ்டேஜில் தான் இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போது ஆல்மோஸ்ட் 90% அளவு நமக்கு வெந்து வந்துடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி தொலைவி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும். லைட்டாக அடி பிடிக்கும். நீங்கள் அதுதான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தொழவி விடணும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து சாஃப்டாகிட்டு வரும், நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலப்பருப்பு. இன்கேஸ் உங்களுக்கு சீக்கிரமாக செய்யணும்னா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான், பட் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். இதில் மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு நம்ம இஞ்சி, பச்சை மிளகா 2 தான் சேர்த்துப்போம். ஸோ பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்யும்போது. சின்ன வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கும் ஒரு 4-5 எடுத்துக்கலாம். இது குழம்புல போடுறதுக்கும் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேங்காய், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் நீங்கள் சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா கடலைப்பருப்பு அடி பிடிச்சிரும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கும். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இதில் இருக்க தேங்காய், கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வருது. இது நம்ம இந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும். ஸோ கொதிச்சு வர ஸ்டேஜில் நீங்கள் தட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொழவி கொடுங்க. பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு நல்லா அது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். இது கொதிச்சு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. நம்ம நம்மளுடைய வெண்டைக்காவை சேர்த்துட்டு தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது மட்டும்தான் கொதிக்கும், மற்றதெல்லாம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொதித்து அந்த வாசனையே நமக்கு அந்த தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வாசனையே நமக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து அது பொங்குற ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிம்மில் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதாங்க. கொதிச்சிச்சுன்னா நமக்கு மோர் குழம்பு ரெடி. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது. இன்னும் நம்ம மோரே சேர்க்கல, பட் அதோட டெக்ஸ்டர் வந்துருச்சு நமக்கு. இப்போ பார்த்தா ஓரளவுக்கு கொதித்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கிறது தெரியுது. அந்த முட்டையாக இருந்ததெல்லாம் சரியாயிடுச்சு. கொதித்து நம்மளுக்கு குழம்பு வந்து தெளிவாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டு உடனே வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சி வச்சுருக்கணும். லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும், ரொம்ப புளிக்கிற மோர் வந்து வேணாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் சேர்த்துக்கலாங்க. மோர் வந்து ஒரு டம்ளர், ஒரு 200 ml தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மோர் சேர்த்துட்டு குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக அந்த கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடணும். மோர் சேர்த்துட்டு மோர் வந்து கொதிக்கக்கூடாது. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா நமக்கு சுவையான மோர் குழம்பு ரெடிங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்பளம் இல்லை ஏதாவது பொரியலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் குழம்புக்கு ஹைலைட்டே வந்து அந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறதாங்க. இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதில் வேறு பருப்பும் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.